ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலேருந்து நான் ஃபோனே எடுக்கலைங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி ஆர்டர் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நியூ ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி காலையிலேருந்து அந்த ஃபோனு, அதாவது இந்த ஃபோன் வேறு. 2 ஃபோன்லேயுமே நான் வீடியோ யூடியூப் ஹேண்டில் பண்ணலாம், இன்ஸ்டா ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் ஆர்டர் எடுக்கிறது இந்த ஃபோனில் மட்டும்தான். வாட்ஸ்அப் நம்பர் அதில் தான் இருக்குது. இது வந்து வேறு. அதனால் அந்த ஃபோனை வந்து நான் எடுக்கவே இல்லை. வீடியோ அப்லோட் பண்ணுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது எல்லாமே என்னோடய அந்த வீடியோ எடுக்கிற ஃபோனில் 2 ஃபோன்லேயுமே ஹேண்டில் பண்ணலாம், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க, வீடியோலாம் போடுறீங்க, கமெண்ட் எல்லாம் ரிப்ளை பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கல. இனிமேல் காலையிலேருந்து நான் ஓப்பன் பண்ணல. ஏன்னா திரும்ப திரும்ப இப்போ என்னென்னா காலையிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலன்னொடனே கால் பண்ணுறாங்க. நேற்று முந்தா நாள் இத்தனை நாள் என்கொயரி பண்ணியிருப்பாங்களா, அவங்க யாராச்சும் இன்றைக்கி காலையிலேருந்து யாராவது பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஐயோ இவங்க ரிப்ளையே பண்ணலையே அப்படின்னா பயப்படாதீங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்துருவேன், உங்களுக்கு அனுப்பிடுவேன். பயப்பட நீங்கள் தேவையே இல்லை. நம்ம வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் ₹1 பேமெண்ட் பண்ணாலும் உங்கள் காசுக்கு என்னதோ அது கண்டிப்பாக பொருள் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, கால் வந்துகிட்டே இருக்குது, நான் பார்க்குறேன், கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் என்னென்னா இப்போ ஒன் டைம் வாட்ஸ்அப்பில் போயிட்டுன்னு வைங்களேன், அப்படியே கடன்னு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு மதித்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஃபோனை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருக்க தர்ம சங்கடமாக இருக்குது. இன்னொன்று பார்சல் வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது தர்ம சங்கடமாக இருக்குது. அதுக்கு ரிப்ளை பண்ணுறதை விட்டுட்டு அந்த ப்ராசஸ் அந்த அந்த ரிப்ளை பண்ணுற டைமில் நான் அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் போடுறது, இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது, பேக்கிங் பண்ணுறது, அட்ரஸ் நோட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் பிரயோஜனம். எல்லாருக்கும் கிளியர் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஆர்டர் எடுக்காமல் இருந்துகிட்டே இருக்கேன். ஆனால் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக அது ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோவாகவே போட்டுடலாம், எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. அதனால தான் யாராவது பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இவங்க ரிப்ளையே பண்ணலையே, நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்லாம் பயப்படாதீங்க. நான் இன்றைக்கி பெங்களூருக்கு இப்போ இருக்குது ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன், கால் வந்துட்டு. பேமெண்ட் பண்ணிட்டோமே, ரிப்ளை இல்லையேன்னு பயப்படாதீங்க. நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். டாட்டா, சி யூ.